மார்னிங் சாம்பியன் நம்ம கூட நீட் ஆஸ்பிரன்ஸ் வர்னேஷ் இருக்காரு. இப்போ என்ன ஒரு ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். ரெண்டு பொருள் வந்து ரியாக்ட் ஆகுது. ரியாக்டன்ட் 1 அண்ட் ரியாக்டன்ட் 2 gives the product 1 and product 2 கொடுக்குது. ஸோ இங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்டை விட அதிகமாக இருந்தா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்டை விட அதிகமாக இருந்தா என்ன நமக்கு நடக்கும் அப்படின்னா டெல்டா யூ வந்து டெல்டா ஹெச்சை விட அதிகமாக இருக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ரியாக்டன்ட் எவ்வளியே டெல்டா யூவும் அவ்வளியே ஞாபகம் வச்சுக்கணும். ரியாக்டன்ட் எவ்வளியே டெல்டா யூவும் அவ்வளியே. இது உல்டாவா கேஸ் 1, இது வந்து கேஸ் 1 வச்சுக்கலாம். கேஸ் 2 வந்து என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் reactant is less than that of number of moles of product அப்படின்னா அப்ப டெல்டா யூ less than that of டெல்டா H. ஸோ நம்ம வெவ்வேறு ரியாக்ஷனுக்கு நம்ம இதை போட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம். நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் வர்னேஷ்? இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டும் அது வந்து எதோட ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்டோட ஜாஸ்தியா இருந்தா டெல்டா யூ வந்து டெல்டா ஹெச்சோட ஜாஸ்தியா இருக்கும். ரியாக்டன்ட் அவ்வளியே டெல்டா யூ. அடுத்து கேஸ் 2ல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்டோட கம்மியா இருக்கு. ஸோ வந்து டெல்டா யூ வந்து டெல்டா ஹெச்சோட கம்மியா இருக்கு. ஸோ இதான் இப்போ நம்ம சில ரியாக்ஷன்ஸை பார்த்தோம்னா நமக்கு புரியும். நம்ம அடுத்து என்ன பார்க்கணும், C3H8 வந்து 5O2 இதுவாகுது, gives 3 times of CO2 and 4 times HO2. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இது 1 மோல், இது 5 மோல், இது 3 மோல், இது 4 மோல். ஸோ ஆக மொத்தம் வந்து இங்க 6 மோல் இருக்கு, இங்க 7 மோல் இருக்கு. எது அதிகமா இருக்குன்னா இது வந்து ப்ராடக்ட் அதிகமா இருக்கு. ஸோ வந்து அப்போ வந்து டெல்டா யூ ஆஃப் வந்து டெல்டா ஹெச்சை விட கம்மியா இருக்கு. இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா யூ less than that of delta H கத்துக்கணும். எப்படி கண்டுபிடிச்சோம் சொல்லுங்க ஒரு வாட்டி. எப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து இதோட கம்பைன் ஆகிறப்ப நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது, இந்த ரியாக்டன்ட் கம்பைன் ஆகிறப்ப. ஸோ இதில் வந்து இங்கே வந்து எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம், 1 மோல், இங்கே 5 இருக்குது 5 மோல்ஸ், 3 இருக்குது 3 மோல்ஸ், 4 இருக்குது 4 மோல்ஸ். ஸோ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 6 கிடைக்கும், இங்கே 7 மோல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 7 வந்து 6ஓட பெருசுங்கிறதுனால டெல்டா யூ லெஸர் தென் டெல்டா ஹெச் அப்படின்றாங்க. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. அடுத்த ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம். நைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் ஹைட்ரஜன் அமோனியா கிடைக்குது. ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து வர்னேஷியை சால்வ் பண்ண சொல்லுவோம். சால்வ் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து நைட்ரஜனுக்கு 1 மோல் இருக்கு, அடுத்து ஹைட்ரஜனுக்கு 3 மோல் இருக்கு, இங்கே வந்து அமோனியாவுக்கு 2 மோல் இருக்கு. ஸோ 1 + 3 4 மோல்ஸ், இங்கே வந்து 2 மோல் இருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இதுதான் இதோட பெருசாக இருக்கும். ஸோ டெல்டா யூ is greater than delta H. ஸோ நம்ம கற்றுக் கொடுத்த விஷயத்த ரொம்ப சூப்பராக புரிஞ்சுக்கிட்டார் வர்னேஷ். ஸோ இங்கே 4 மோல் இருக்கு, இப்போ ரியாக்டண்ட்டுக்கு 4 மோல், ப்ராடக்ட்டுக்கு 2 மோல். ஸோ டெல்டா யூ கிரேட்டர் தென் டெல்டா ஹெச்னு தீர்ப்பு போடுங்க. தேங்க்யூ.